نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن الذين فرقوا دينهم وكانوا شيعا لست منهم في شيء وقال عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து கண்காணித்து கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள், ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா பிரசங்கத்தை துவங்குகிறேன். இந்த ஜும்மா பிரசங்கத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெறுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வு என்கிற தலைப்பின் கீழே சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் ஞாபகமூட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் இருக்கிறது. அதில் எது மிக ஆபத்தானதோ, எது மிக முக்கியமாக களையப்பட வேண்டுமோ அதை பற்றி மாத்திரம் நாம் இந்த தலைப்பின் கீழே பேச ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, அப்படி இஸ்லாமிய சமுதாயம் தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், கொள்கை ரீதியான குழப்பங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஷிர்கிலிருந்து தவிர்த்து இணை வைப்பு, தர்கா வழிபாடு, எதுவெல்லாம் பகிரங்கமாக இணை வைப்பாக இருந்து அவற்றை விட்டும் தவிர்த்து தௌஹீத் என்கிற பெயரில் ஒரு புரட்சி ஏற்பட்டதோ, அதற்கு பின்பு அதே தௌஹீத் என்கிற பெயரில் கூட இன்றைக்கு கொள்கை குழப்பங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில் கூட பல பிரிவுகள், பல இயக்கங்கள், ஜமாத்துகள் என்று முஸ்லிம்களுக்குள்ளாக நாளுக்கு நாள் கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிளவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்கிறோம் என்றால் அதை பெரிய பட்டியல் போட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அதாவது இணை வைப்பு என்று பகிரங்கமாக தெரிந்தவற்றை தாண்டி இன்றைக்கு புதிதாக இணை வைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு மற்றவர்களை எல்லாம் முஸ்லிம்கள் ஆக்கக்கூடிய ஒரு குழப்பத்தையும் நாம் பார்த்து வருகிறோம். ஹதீஸ்களில் சொல்லப்பட்டவைகளை, குர்ஆன் வசனங்கள் மறைவாக சொன்னவைகளை ஏற்றுக்கொண்டால் கூட இணை வைப்பு அதில் இருக்கிறது என்று சொல்லி அதை வைத்து ஒரு குழப்பம். அதே போல இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் மார்க்கம் இல்லை, அது மார்க்கமாக்கப்படக்கூடாது என்று பிரச்சாரம் செய்தோம் ஒரு காலத்தில். இன்றைக்கு எப்படியாக இருக்கிறது? ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் கூட ஹதீஸ்கள் கிடையாது,
அதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வழிகேடர்கள் என்று முத்திரை குத்தக்கூடிய காலம் உருவாகி இருக்கிறது. ஒரு காலத்தில் அறிஞர்களின் கூற்றுகளை குர்ஆன் சுன்னாவினுடைய ஆதாரத்தை விட மேலான ஒன்றாக கருதிய காலம் இருந்தது. அதை எதிர்த்து நாம் பிரச்சாரம் செய்தோம். அறிஞர் மக்கள் குர்ஆன் சுன்னாவிற்கு தோதுவாக சொன்னால் அவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம், அதற்கு மாற்றமாக சொல்லியிருக்கும் பொழுது அதற்கு சில தக்க காரணங்கள் இருக்கிறது, அவற்றை நாம் எடுக்கக்கூடாது என்று நாம் பிரச்சாரம் செய்தோம். ஆனால் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது? அறிஞர்களே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொள்கை குழப்பம் அதிகரித்து இருக்கிறது. அறிஞர்களை குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமாக அவர்கள் பேசும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களின் கூற்றுக்களை ஒதுக்கி வைப்பது என்பது வேறு. ஒட்டுமொத்தமாக அறிஞர்களே தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸை நாங்களாக விளங்கிக் கொள்கிறோம் என்று சொல்வது என்பது வேறு. இன்றைக்கு நிலைமை எப்படி மாறி இருக்கிறது? அறிஞர்களே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை உருவாகி இருக்கிறது. இதுவும் கொள்கையில் ஏற்பட்ட ஒரு குழப்பம். அறிஞர் பெருமக்கள் இன்றி குர்ஆன் ஹதீஸை சில நேரங்களில் நம்மால் முறையாக புரிந்து கொள்ள முடியாது. குர்ஆன் ஹதீஸ்ல இரண்டு விதமாக விளங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும், அல்லது 3 விதமாக 4 விதமாக விளங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதை வைத்து நாம் அந்த நேரத்தில் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்து மரணித்த, அவரிடம் நேரடியாக பாடம் பயின்ற இமாம்களை வைத்தும் அந்த சஹாபாக்களை வைத்தும் தான் அசத்தியத்தையும் சத்தியத்தையும் நாம் பிரித்து பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி உருவாகி இருக்கிறது? அறிஞர்களே தேவையில்லை, அறிஞர்கள் தேவையில்லை என்று அறிஞர்கள் மீது கை வைத்தால் அதற்கு அடுத்த கட்டமாக சஹாபாக்கள் மீது கை வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதுவும் ஏற்பட்டு இருக்கிறது. அப்ப சஹாபாக்கள் இமாம்களின் ஒட்டுமொத்தமாக அவர்கள் தேவையில்லை என்று ஒதுக்கி அவர்களை குர்ஆன் சுன்னாவுக்கு விளக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களை வழிகேடர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கொள்கை குழப்பம் அதிகமாக இருக்கிறது. அதை வைத்து பிரிவுகளும் சமுதாயத்திற்குள்ளே பிரச்சனைகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக அறிஞர்கள் தேவையில்லை என்று சொல்லிவிட்டாச்சு. அடுத்ததாக அறிஞர்கள் அல்லாதவர்கள் இன்றைக்கு சமுதாய தலைவர்களாக உருவாகி இருக்கிறார்கள். அறிஞர்கள் என்று அறிஞர்கள் யார், பேச்சாளர்கள் யார், எவர்கள் அறிஞர்கள் என்று அடையாளம் காண்பது இன்றைக்கு சிரமமான ஒன்றாக இருக்கிறது. பேச்சாளர்களை நம்பி அவர்கள் பின்னால் செல்லக்கூடிய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு ஜமாத்தில் இருந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு விளக்கப்படுகிறார் என்றால் அவர் தனியான இயக்கத்தை காண்கிறார், ஜமாத்தை காண்கிறார். அங்கே சமுதாயத்திற்குள்ளே இன்னொரு பிரிவு, பிளவு, பிரச்சனை ஏற்படுகிறது. அப்ப அறிஞர்கள் சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு பகரமாக அறிஞர்கள் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் மக்களை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம், ஒரு ஜமாத் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இதையெல்லாம் புரிந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் தெளிவு பெற வேண்டும். தெளிவு பெற்றால் மட்டும்தான் பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் காண முடியும். இந்த மார்க்கம் என்பது சாதாரணமானது கிடையாது. இப்னு சிரீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், இன்ன ஹாதல் இல்ம தீனும், இந்த மார்க்க கல்வி என்பது அது மார்க்கத்தினுடைய முக்கியமான அம்சம். அந்த கல்வியை நீங்கள் யாரிடம் இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். மார்க்க விஷயங்களை, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு தகுதியுடையவர்கள் அறிஞர் பெருமக்கள். அவர்களுக்கு பின்னால் சென்றால் மட்டும்தான் பிளவுகளை, குழப்பங்களை விட்டும் தவிர்ந்து
இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமையோடு செயல்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அறிஞர்கள் அல்லாதவர்கள் சமுதாய தலைவர்களாக மதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது கடைசியில ஒரு காலம் வரும், இன்னல்லாஹ லா யக்பதுல் இல்ம இன்திஸாஅன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்க கல்வியை ஒரேயடியாக கைப்பற்றி விட மாட்டான். வலாக்கின் யக்பதுல் இல்ம பிகபதில் உலமா, முறையான அறிஞர் பெருமக்களை கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்க கல்வியை கைப்பற்றுவான் என்று சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியில 100வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன ஆகும்? அறிஞர்கள் குறைந்தால் அறிஞர் அல்லாதவர்கள் அவர்களை இத்தகதன் நாசு ரூசன் ஜுஹாலன், அறிஞர் அல்லாதவர்களை தலைவர்களாக மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். அவர்களிடம் சென்று மார்க்கத்திற்கான தீர்ப்புகளை கேட்பார்கள். மார்க்க ஞானமின்றி அவர்கள் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். அப்படி மார்க்க ஞானமின்றி வழங்கப்படக்கூடிய அந்த தீர்ப்பின் மூலமாக அந்த தீர்ப்பை சொன்னவர்களும் வழிகெட்டு போவார்கள், அவரால் அதை கேட்டு வந்தவர்களும் வழிகெடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு அறிஞர்களை அடையாளம் கண்டு அவர்கள் வழியில் நடப்பது நமக்கு கட்டாயமாக இருக்கிறது. இல்லை என்றால் சமுதாயத்திற்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழப்பங்கள் உருவாகி அது சமுதாயத்தை பிளவுபடுத்தி கொண்டே செல்லும். அடுத்து இன்னொரு கொள்கை குழப்பம் என்னவென்றால், கொள்கையை பேசக்கூடாது, நமக்கு அதிகாரம் முதலாவது வேண்டும், அதிகாரம் வந்த பின்னால் நாம் கொள்கையை பேசிக்கொள்ளலாம் என்கிற சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டம் செயல்படுகிறது. கொள்கை எல்லாம் பேசி பிளவுகளை ஏற்படுத்த வேண்டாம், நாம் அதிகாரத்தை தக்க வைத்து அதற்கு பின்னால் கொள்கையை மக்களுக்கு சொல்லலாம் என்கிற இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் இன்றைக்கு மக்கள் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் கொள்கையை சமரசமின்றி எடுத்து சொல்லித்தான் இஸ்லாமிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார்களே தவிர கொள்கையில் சமரசம் செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இஸ்லாத்திற்கான அந்த வெற்றிகளை மறுமலர்ச்சியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அப்ப இப்படியான ஒரு குழப்பமும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறது. அப்ப கொள்கையை புறம் தள்ளிவிட்டு மக்களோடு ஒற்றுமையாக இருந்து அதிகாரத்தை கொண்டு வரலாம் என்பது இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று. இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு பக்கம், இஸ்லாத்துல இன்றைக்கு புதிய புதிய விஷயங்களை மார்க்கத்தின் பெயரால் சொல்லக்கூடிய மக்கள் உருவாகி இருக்கிறார்கள். நவீனமான இந்த காலத்திலே எல்லோரும் மார்க்கத்தை சொல்வதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிற இந்த காலத்தில் தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்று சொல்வதை போல அந்த பழமொழிக்கு ஏற்ப இன்றைக்கு சமூக வலைதளங்களில் புதிதாக இஸ்லாத்தின் பெயரால் கருத்துக்களை சொல்லி அதை வைத்து ஒரு பிளவு பிரச்சனை ஏற்படுகிறது. உதாரணமாக, எல்லோரும் ஒரே மாதிரியாக அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஹதீஸை சஹாபாக்கள் துவங்கி இதுவரைக்கும் வந்த எல்லா மக்களும் ஒரே மாதிரியாக விளங்கி இருப்பார்கள். ஆனால் எல்லோரும் போற பாதையில போனா நாம் அறியப்பட மாட்டோம். அரபில ஒரு பழமொழி சொல்வார்கள், நீ முரண்படு அறியப்படுவாய் என்று சொல்வார்கள். எல்லோரும் ஒரே மாதிரி சொல்றாங்க, நானும் அதே மாதிரி சொன்னா நான் அறியப்பட மாட்டேன். அனைத்து மக்களுக்கும் மாற்றமாக சொல்லும் பொழுதுதான் அது வித்தியாசமாக தெரியும். அப்பொழுது அந்த சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பிரபலயம் அடைவார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட குழப்பத்தையும் பார்க்கிறோம்.
சமூக வலைதளங்களில் தன்னை மார்க்க மேதை என்று கருதி கொண்டு சிலர் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக, தஜ்ஜால் எப்ப வருவான்? எல்லாரும் என்ன சொல்லுவோம்? தஜ்ஜால் கியாம நாளுக்கு சமீபமாக வருவான், அது நமக்கு தெரியாது, மறைத்து வைக்கப்பட்ட செய்தி என்று நாம் சொல்லுவோம். ஆனால் ஒரு நபர் முதலாவதாக யூடியூப் சேனல் துவங்குகிறார். அவர் முதலாவது பதிவு செய்த அந்த வீடியோ என்னவென்றால் 2050 தஜ்ஜால் வருகை என்று போட்டார். அப்ப மக்களுக்கு என்ன தோணும்? யாரும் சொல்லாத ஒரு கருத்தை சொல்கிறார் என்று மக்கள் அவர்கள் பக்கம் திரும்பினார்கள். அதை வைத்து அனைவரும் ஒரே மாதிரியாக விளங்கி வந்த விஷயத்தில் புதிதாக ஒன்றை சொல்லி அதை வைத்து சமூகத்திற்கு மத்தியிலே பிளவுகள், பிரச்சனைகள் உருவாகிறது. அதே போல இப்படி நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நாள்தோறும் இஸ்லாத்திற்குள்ளே இப்படியான கொள்கை குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியிலே பிளவுகள், கருத்து மோதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பலஸ்தீனுடைய பிரச்சனை, அதற்கு பின்னால் பாருங்கள், அதிலும் ஒரு பிளவு பிரச்சனை, அதிலும் கருத்து வேறுபாடுகள். ஈரானை அரபு கடந்து தூக்கி பிடித்து பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஈரான் என்பவர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள், ஷியாக்கள் என்பவர்கள் முஸ்லிம்களே கிடையாது. ஆனால் அவர்களை தூக்கி பிடித்து அவர்களை இஸ்லாமிய சமுதாயத்தின் தலைமைத்துவத்திற்கு ஒப்பான இடத்திலே வைத்து பேசி அவர்களை தூக்கி பிடித்து பேசிய காட்சிகளை பார்ப்போம். பலஸ்தீனிலே இஸ்லாமிய மக்கள் கொல்லப்பட்டார்கள். இஸ்ரேல் அந்த சம்பவத்தை நிகழ்த்தினான், அவனை ஈரான் அடிக்கிறான். ஒரு வகையில் வரவேற்கத்தக்கது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பலஸ்தீனில் கொலை செய்யப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கையை விட பல மடங்கு எண்ணிக்கையில அஹ்லு சுன்னா மக்களை இந்த ஷியாக்கள் கொன்றொழித்தார்கள். சிரியாவில், லெபனானில், ஈராக்கில் என்று 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை கொலை செய்த கொடியவர்கள் இந்த ஷியாக்கள். ஆனால் மக்கள் இன்றைக்கு என்ன பார்க்கிறார்கள்? பலஸ்தீனில் கொலை செய்யப்பட்ட மக்களுக்கு மாத்திரம் நீதியை கேட்கிறார்கள். ஆனால் ஈராக்கிலோ, ஈரான், சிரியாவிலோ, லெபனானிலோ, யமனிலோ கொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி எதிர்பார்ப்பது கிடையாது. இதுவும் கொள்கை ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனை. இவ்வளவு லட்சம் மக்களை, பலஸ்தீனை விட மிக அதிக எண்ணிக்கையில் முஸ்லிம்களை கொலை செய்த அந்த ஷியாக்களை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கான தலைமைத்துவத்தினுடைய இடத்தில் வைத்து தூக்கி பிடிக்கிறார்களே, இதுவும் கொள்கையில் ஏற்பட்ட பிரச்சனை. அதை எதிர்த்து சொல்லும் பொழுது அங்கே கருத்து மோதல் உருவாகிறது. இப்படி நாளுக்கு நாள் பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாளுக்கு நாள் கொள்கை குழப்பங்கள் உருவாகி இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே கருத்து மோதல்கள் உருவாகிறது, தனி இயக்கங்கள் உருவாகிறது, ஜமாத்துகள் உருவாகிறது. இதன் மூலமாக இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய பலம் குன்றி போய் விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்வதை போல வாத்தியுல்லாஹ வாத்தியு ரசூல் வலா தனாஸஉ ஃபதஃஷலு, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் வழிபட்டு வாழுங்கள். வலா தனாஸஉ ஃபதஃஷலு, நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், சண்டை போடாதீர்கள். ஃபதஃஷலு, பிணங்கிக் கொள்ளாதீர்கள். கருத்து வேறுபாடு கொண்டு மார்க்கத்தின் பெயரால் நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி செய்தால் உங்களுடைய ஆற்றல் பலம் குன்றி போய்விடும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இஸ்லாமிய சமுதாயம் சந்திக்கிற பிரச்சனைகளில் தலையாய பிரச்சனை என்ன? இஸ்லாமிய சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடிய, இஸ்லாமிய சமுதாயத்தின் பலத்தை குன்று செய்யக்கூடிய அந்த பிரச்சனை தான், அந்த குழப்பம்தான் மிக மோசமான ஒன்று.
அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷியஅன் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை. நபியே, இப்படி யாரெல்லாம் தங்களுடைய மார்க்கத்தை பிளவுபடுத்தி கூட்டம் கூட்டமாக பிரிந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுக்கு மத்தியில் எந்த தொடர்பும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்படி நாளுக்கு நாள் குழப்பங்கள் உருவாகும் பொழுது, அதன் பக்கம் மக்கள் ஈர்க்கப்பட்டு செல்லும் பொழுது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியிலே பிரிவுகள் குழப்பங்கள் அதிகமாகி இஸ்லாமிய சமுதாயம் பலம் குன்றிய மக்களாக ஆகிவிடுவார்கள். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தை கண்டால் சஹாபாக்கள் காலத்தில், ஹலீஃபாக்கள் காலத்தில், அலிகள் பெருமக்கள் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாமிய சமுதாயம் என்றாலே எதிரிகள் உள்ளத்திலே ஒரு விதமான அச்சம் பீடித்திருக்கும். இஸ்லாமிய சமுதாய மக்களை எதிர்ப்பதற்கு பயந்து வந்தார்கள். காரணம் என்ன? அன்று வாழ்ந்த மக்கள் மார்க்கத்தை முறையாக அறிந்து புரிந்து மார்க்க கல்வியை முறையாக கற்று இது போன்ற குழப்பங்கள் இருந்து வெளிவந்து ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள். எனவே இஸ்லாமிய சமுதாய மக்களை பார்த்து எதிரிகள் பயப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? தலைகீழாக மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சொன்னாங்க, அதாவது ஒரு காலம் வரும், யூஷிக்குல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அக்லத்து இலா கஸ்அதிஹா. ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பசித்தவர்கள் உணவு தட்டை நோக்கி பாய்ந்து வருவதைப் போல இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி எதிரிகள் பாய்ந்து அழிப்பதற்கு முற்படுவார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒமின் கில்லத்தி நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ், அன்றைய நாளில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கஸீர், இல்லை, நீங்கள் அதிகமாகத்தான் இருப்பீர்கள். நாளுக்கு நாள் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் சாறை சாறையாக வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உலக அளவில் பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் இரண்டாவது மக்கள் தொகையில இருக்கிறார்கள். ஆனால் பிளவுபட்டு ஒரே தலைமை இல்லாமல், ஒரு தலைமை இல்லாமல் பிளவுபட்டு இருப்பதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலகின்னகும் உஸாவும் கஉஸாஇ ஸைத், கடல் நுரையை போல இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒன்றுபடாமல் பிளவுபட்டு கிடப்பார்கள். அப்படி பிளவுபட்டு இருப்பதன் மூலமாக எதிரிகளுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் மீதுள்ள அந்த மதிப்பச்சம் நீக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதாவது வலயன்சி அன்னல்லாஹு மின் சுதூரி அதுவிக்கும் மஹாபத மின்கும், உங்களை பற்றியான எதிரிகள் புறத்தில் இருந்த மதிப்பச்சம் இஸ்லாமிய சமுதாயம் என்றால் அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். இஸ்லாமிய சமுதாயம் என்றால் உலக ஆதாயத்திற்கு விலை போக மாட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயம் என்றால் மறுமைக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் என்கிற நிலைமை மாறி அவர்கள் எதிரிகள் உள்ளத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றிய அந்த மதிப்பச்சத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து விடுவார் என்று சொன்னார்கள். وَلَيَقْذِفَنَّ اللَّهُ فِي قُلُوبِكُمُ الْوَهْنَ, உங்கள் உள்ளத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹன் என்று சொல்லப்படக்கூடிய உலக மோகத்தை போட்டு விடுவான் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாமிய சமுதாயம் பிளவுபடுவதற்கு ஒரு காரணம் முறையான கல்வி இல்லை. மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை இஸ்லாமிய சமுதாய மக்கள் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அது ஒரு காரணம். மிக முக்கியமான காரணம், கல்வியை முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பிரச்சனைகளுக்கான முக்கியமான ஒரு தீர்வு. கல்வி சரியாக இருந்தால் அங்கே பிரச்சனைகளுக்கு வேலை இல்லை. இஸ்லாமிய சமுதாயத்திலே புதிய புதிய கொள்கைகளை சொல்லி யாரும் இஸ்லாமிய சமுதாயத்தை பிளவுபடுத்த முடியாது. அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளணும். இமாம்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்வார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபில் தலைப்பு போடுவார்கள்,
அல் இல்மு கப்லல் கௌலி வல் அமல். நீங்கள் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்பதாக, நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு முன்பதாக கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். இது சாதாரணமான வாசகம் இல்லை, சிறிய ஒரு சொற்றொடர். மார்க்கத்தை சொல்வதற்கும் செயல்படுத்துவதற்கும் முன்னால் கல்வி என்பது அவசியம் என்று சொன்ன இந்த வாசகம் இருக்கிறதே, அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு வாசகம். அப்ப கல்வி சரியாக இருந்தால் இஸ்லாமிய சமுதாய மக்கள் பிளவுபட்டு கொள்கை குழப்பங்களில் அவர்கள் சிக்குண்டு பிளவுபட்டு செல்ல மாட்டார்கள். அடுத்ததாக உலக ஆசை இருக்கக்கூடாது. சொன்னதை போல உலக ஆசை வந்துவிட்டால் பதவிக்காக பெயருக்காக சமுதாயத்தை பிளவுபடுத்துவார்கள். எனவேதான் அறிஞர் பெருமக்கள் மூலமாக சமுதாயம் ஒன்றுபட வேண்டும். அறிஞர் பெருமக்கள் தான் உலக ஆசை இல்லாம சமுதாயத்தை முறையான அடிப்படையில் வழிநடத்துவார்கள். பன்மானவர்களே, இப்படியான கொள்கை குழப்பத்திற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இவ்வளவு பிளவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது முறையான கல்வியின்மை. முறையான மார்க்கத்தின் அடிப்படைகளை கொள்கைகளை நாம் கற்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த கொள்கை சார்ந்த விஷயங்களில், கொள்கை சார்ந்த கல்வியில் இஸ்லாமிய சமுதாயம் என்றைக்கு கவனம் செலுத்துமோ அன்றைக்கு தான் இது போன்ற கொள்கை குழப்பங்கள் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்தை யாரும் பிளவுபடுத்த முடியாது. எனவே அப்படிப்பட்ட முறையான கல்வியுடைய மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த தலைப்பில் இஸ்லாமிய சமுதாயத்திலே இஸ்லாமிய சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிற கொள்கை சார்ந்த அந்த குழப்பங்கள், அவைகள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கான பிரச்சனைக்கான காரணம் என்று நாம் பார்த்தோம். அதே போல் அடுத்ததாக உலக மோகத்திலே இஸ்லாமிய சமுதாய மக்கள் மூழ்கி செல்லும் பொழுது அங்கேயும் பிளவுகள் ஏற்படுகிறது. பதவி ஆசையிலே இஸ்லாமிய சமுதாய மக்கள் செல்லும் பொழுது அங்கே பிளவு ஏற்படுகிறது என்று பார்த்தோம். இன்றைக்கு மார்க்கத்தில் இது மாதிரியான கொள்கை குழப்பங்கள் ஏற்படும் யதார்த்தம். மறுமையின் அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். சமுதாயத்தில் இது மாதிரியான குழப்பங்கள் உருவாகும் என்று சொன்னார்கள். இது யதார்த்தம். ஆனால் இன்றைக்கு இன்னொரு பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம், இன்னொரு பிளவை நாம் பார்க்கிறோம். அரசியல் ரீதியான பிளவுகள். எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் எல்லா மக்களும் நாங்கள் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் தீர்வை காண செல்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயும் பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம், பிரிவுகளை பார்க்கிறோம், பல இஸ்லாமிய கட்சிகளை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதன் விளைவு என்னவானது? இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒன்றுபட்டு ஒரே தலைமையில் இருந்து இஸ்லாமிய கொள்கையில் சமரசம் செய்யாமல் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை தருவதாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை அதற்கு நிதர்சன சான்றாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? இஸ்லாமிய சமுதாய மக்கள் இப்படி பிளவுபட்டு அரசியல் களத்திலும் பிளவுபட்டு நிற்கிறார்கள். அதன் விளைவு என்னவானது? சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது. காபிர்களுக்கு கீழே, இஸ்லாமிய எதிரிகளுக்கு கீழே தஞ்சம் போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்.
கூத்தாடிகளுக்கு பின்னால் அவர்கள் எங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருவார்கள், அவர்கள் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வெற்றி உண்டு என்று செல்லக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோமா இல்லையா? அவர்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களையும் பார்க்கிறோம். அதற்கு மாற்றமாக பேசக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களையும் பார்க்கிறோம். இரண்டு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இளைஞர்கள் யாருக்காக சண்டை போடுகிறார்கள்? ஒரு காஃபிருக்காக. காஃபிரின் மூலமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கருதுவது எவ்வளவு பெரிய அவல நிலை யோசித்து பாருங்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை கேவலப்படுத்தி இருக்கிறார். யோசித்து பாருங்கள். காஃபிருக்காக இஸ்லாத்தை பகிரங்கமாக எதிர்க்கக்கூடியவர்கள் என்று தெரிந்தாலும், அது மறைமுகமாக எதிர்ப்பவர்கள் என்று தெரிந்தாலும், வேறு வழி இல்லாமல் அவர்கள் பின்னால் இஸ்லாமிய சமுதாய மக்கள் வெற்றியை தேடி செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் என்றால், ஏன் இந்த நிலைமை? மார்க்கத்தை முறையாக பெற்று உலக இன்பங்களை அதிலே மூழ்கி விடாமல் ஒற்றுமையாக பயணிப்பதற்கு இஸ்லாமிய சமுதாயம் தயாராக இல்லை என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி கண்டவன் போன வந்தவன் எல்லாம் நமக்கு தலைவனாக ஆக்கப்படுவான். இஸ்லாத்தை எதிர்த்தவன் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய பாதுகாவலராக கருதப்படுவான். யாரை நம்பி இஸ்லாமிய சமுதாயம் செல்கிறது? யோசித்து பாருங்கள். அப்ப இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாமிய சமுதாய மக்கள் உலக மோகத்தை திறந்துவிட்டு மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை முறையாக கற்பதற்கு நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ்வின் மார்க்கத்தில் உறுதியாக இருந்து அதை சமரசம் என்று சொன்னால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உங்களுக்கு நான் தர்றேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சூரத்துன் நூர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 55ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமா இஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம். அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறான், உங்களுக்கு முன்னால் எப்படி சஹாபாக்கள் இமாம்கள் காலத்திலே ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் தேடி செல்லவில்லை, இஸ்லாத்தை சமரசமின்றி கொள்கை குழப்பமின்றி ஒற்றுமையோடு பிளவுபடாமல் இஸ்லாமிய சமுதாயத்திற்காக அல்லாஹ்விற்காக அவர்கள் சேவை செய்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? ஆட்சி அதிகாரத்தை அவர்களின் கால்களுக்கு கீழே கொண்டு வந்து அல்லாஹ் கொடுத்தான். இன்னைக்கு அப்படி நேர்மாற்றமாக இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை தேடி அடுத்தவர்கள் காலை பிடிக்கக்கூடிய நிலைமைக்கு இஸ்லாமிய சமுதாயம் சென்று விட்டது. அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்துல, உங்களுக்கு நான் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறேன். வலைமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்தவா லஹும். உங்களுடைய மார்க்கத்தில் உங்களை நான் உறுதியாக இருக்க வைக்கிறேன். வலைபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா. உங்களுடைய அச்சம், பயம், கவலை எல்லாவற்றையும் போக்கிவிட்டு உங்களுக்கு பாதுகாப்பை, அச்சமற்ற சூழலை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கு உரிய மக்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? யஅபுதூனனி வலா யுஷ்ரிகூன பி ஷைஆ. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எதையும் எந்த கொள்கை குழப்பத்தில் சென்றும் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். பண்பானவர்களே, இஸ்லாத்தை படிப்பது, முதலாவது இஸ்லாத்தை படிப்பது, இரண்டாவது இஸ்லாத்தை முறையாக செயல்படுத்துவது, மூன்றாவது அந்த இஸ்லாத்தை பிற மக்களுக்கு சமரசம் என்று எடுத்து சொல்வது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், 3ஆம் அத்தியாயத்தினுடைய 110ஆம் வசனம், இந்த சமுதாயம் நன்மையை ஏவி தீமையை தடுத்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கல்வியை கற்று அதை முறையாக பின்பற்றி மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னால் இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பண்பாந்தவர்களே, இஸ்லாத்துல
இப்படிப்பட்ட கொள்கை குழப்பங்களை வைத்து இஸ்லாமிய மக்கள் பிளவுபட்டு அரசியல் ரீதியாகவோ மார்க்க ரீதியாகவோ பிளவுபட்டு அவருடைய பலம் குன்றி எதிரிகளுக்கு இரையாக ஆகி விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாய மக்கள் மார்க்கத்தை முறையாக கற்க வேண்டும். அந்த கற்ற மார்க்கத்தை முறையாக உறுதியாக பின்பற்ற வேண்டும். அதை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதன் மூலமாகத்தான் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நன்மக்களாக வெற்றிக்குரிய மக்களாக ஆகுவதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم وسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم.